வணக்கம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி தரமணி பகுதியில் தந்தை பெரியார் நகர் வட்டம் 178 வட்டம். இங்கே இருக்கக்கூடிய சாலை எப்படி இருக்குன்றது காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ. இங்கே வசிக்கக்கூடிய பகுதி மக்களோடு அப்படியே சாலைகள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது திமுக ஆட்சியில் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. இந்த சாலைகளில் தான் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மாதத்திற்கு முன்பு நோண்டப்பட்ட சாலைகள் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் சரி செய்து கொடுக்கப்படாமல் இங்கே போகக்கூடிய வண்டிகளுக்கும் போகக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக திமுக ஆதரவாளர்கள், திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெருவில் கூட சாலை உருப்படியாக இல்லை அப்படின்றது ரொம்ப தைரியமாக சொல்லலாம். நம்ம மாநகராட்சி மேயர் பிரியா அம்மாவுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சை கூட கொடுக்கலாம். இந்த தந்தை பெரியார் நகரில் ஒரே ஒரு சாலை குண்டும் குழியுமாக இல்லை அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்றது மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். நீங்களே சாலையை பாருங்கள். இப்போ இந்த 178 வட்டம் இங்கே திமுக கவுன்சிலர் பாஸ்கர் அப்படின்றவர், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, திமுக கூட்டணி காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா, பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுக. அப்போது எல்லா மட்டத்துலேயும் இவங்க கூட்டணி, இவங்க கட்சி தான் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார், ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிற மாதிரி மிக எளிதாக இது போன்ற விஷயங்களை உடனடியாக முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ஆட்சி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பகுதியில் இப்படி சாலை இப்படி இருக்குது, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஹசன் மௌலானாக்கோ இல்லை இந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கோ தெரியுமான்றது கூட நம்மளுக்கு தெரியல. அவங்க ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர அவர்களுக்கென்று வாக்களித்த மக்களை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் எல்லாமே திமுகன்னு ஓட்டு கொடுத்து பார்த்தாச்சு. ஆனால் எந்த அடிப்படை முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் சென்னை முழுக்க இருக்குது. அதனால் நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக அவர்கள் பணி செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்றத யோசிக்க வேண்டியது மக்களுடைய கடமை. மிக நிச்சயமாக தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட போகின்றது. அதிமுக பாஜக கூட்டணி மிக பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி கட்டிலில் அமரப்போகின்றது. அதனால் குறிப்பாக வேளச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற மக்கள் நல பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்ய மக்களோடு பயணிக்க விருப்பப்படக்கூடிய ஒரு வேட்பாளருக்கும் ஒரு கட்சிக்கும் வாக்களித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் இருப்பது கூட கண்டுக்காமல் இருக்கக்கூடிய எம்எல்ஏனாலையும் எம்பினாலையும் கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னது போல் இந்த ஏரியாவில் ஒரு ரோடு கூட உருப்படியால், ஒரே ஒரு ரோடு கிட்டத்தட்ட ஒரு 5000 மக்கள் வசிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இந்த சாலைகளை ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சிரமம். அந்த வாகனங்கள் பழுதாவதிலிருந்து வயதானவர்கள் போகும்போது ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், இது போன்ற பல பிரச்சனைகள், பல இன்னல்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு ஏற்படுது. ஆனால் இது குறித்து ஒரு தீர்வு கொடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு முயற்சியும் எடுத்ததாக வரலாறு கிடையாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஆகவே சென்னை மக்களே, குறிப்பாக வேளச்சேரி மக்களே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில். நன்றி.